ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒரு வாசிப்போமாக. பாருங்கள், அதில் இந்த வேத பகுதியில் நான் ஏன் இந்த பகுதியை நான் எடுத்தேன் என்றால், யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஊழியக்காரன். ஆமென். அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோனா தேவன் அனுப்புகிற இடத்திற்கு போக வேண்டும். தேவன் சொல்வதை அவன் சொல்ல வேண்டும். இதுதான் அவனுடைய காரியம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். எங்கிருந்து விலகும்படி? கர்த்தருடைய சமூகம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் என்றால் அந்த இடத்தில் கர்த்தர் இருப்பார். கர்த்தருடைய சமூகம் உள்ள இடம் தேவ சித்தம் நிறைந்த இடம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா இருக்கும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுடைய பாதுகாவல் 100 மடங்கு அவர்களுக்கு இருக்கும். இங்கு நாம் கர்த்தருடைய சித்தம், தேவ சமூகம் ஒரு தேவனுடைய பிள்ளையோடு கூட இருக்க வேண்டும் என்றால், ஆமென், அவர்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஒரு தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், யாத்திராகம புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்கு மோசேயை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிற யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போமாக. என்றார். ஒரு நிமிஷம், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகம் ஒரு மனுஷனுக்கு முன்னதாக கடந்து செல்லுகிறது என்றாலே அது கர்த்தருடைய நடத்துதலில் அவன் இருக்கிறான் அர்த்தம். ஆமென். இன்னும் சொல்ல போனாக்க கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவன் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்க வேண்டும். பாருங்க, வாசிப்போம் தொடர்ந்து. செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே தேவனிடத்தில் சொல்ல, கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கும் என்றார். அல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாதிருந்தால் எங்களை இங்கிருந்து என்ன செய்யாது? கொண்டு போகாதிரும். காரணம் என்ன? அல்லேலூயா. பயணத்தில் கர்த்தர் கூட இல்லை என்றால், ஆமென், அல்லேலூயா, பெரிய தோல்விகள் ஏற்படும். அதான் விஷயம். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்ததற்கு அடையாளம் என்னவென்றால், இரவில் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமும் பகலில் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமுமாக இருந்தார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதற்கு அது அடையாளம். இரவில் என்னது? அக்கினி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம். மேக ஸ்தம்பம் என்ன செய்யுமா? அல்லேலூயா. அதாவது இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவனுடைய ஜனம் குளிர்னால் என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதற்காக அவர்களுக்கு பாதுகாவலுக்காக அக்கினி ஸ்தம்பம் இரவு. மேக ஸ்தம்பம் பகல்ல. அது அப்படியே நேரம் எங்க வருமா? பின்னதாய் வரும். மேக ஸ்தம்பம் என்ன செய்யுமா? இவர்களை மறைத்து கொண்டு போகுமா? அப்படி என்றால் எதிரிகள் இவர்களை
பார்க்காதபடி மறைத்து கொண்டு போகும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இரவு அக்கிரம தேவனுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா குளிர்னால் அவர்கள் வாடிவிடக் கூடாது. அவர் குழந்தைகளோடு கடந்து சொல்லுகிறார்கள். ஆமென். இவர்களுக்கு நான் பாதுகாவல் கொடுக்க வேண்டும் என்று அழைத்த கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. இரவு அக்கினி ஸ்தம்பமாய் குளிரில் இருந்து அவர்களை பாதுகாக்க அப்ப கர்த்தர் அழைத்ததற்கு அடையாளங்களாக. ஆமென். பகல்ல மேகஸ்தம்பம் எதிரிகள் இவர்களை கண் பார்க்க கூடாது, எதிரிகளுடைய கண்கள் படாதபடி இவர்களை மறைத்து கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. அதான் தாங்க மோசே சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் இவ்விடத்தில் எங்களை என்ன செய்யாதிரும், கொண்டு போகாதிரும். அடுத்த வசனம், எதனால் அறியப்படும் கேட்கிறார் ஆண்டவரே, எதனால் நாங்கள் உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று, அதாவது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருகிறதுனால் அல்லவா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கூட போகும்போது ஆமென் வருகிற எல்லா பிரச்சனை மத்தியில கர்த்தர் அங்க கொண்டு இருக்கிறார். அவர்கள் இடங்கள் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்றார். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றாலே நமக்கு எதிராக வருகிற எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் நமக்கு விடுதலையும் பாதுகாவலையும் கட்டளையிடுவார். ஆமென். அதாவது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். யாத்திராவில் சொல்லப்பட்ட 14வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்ட வாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் கர்த்தர் கூட வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் என்றாலே நாம் கர்த்தருக்குள் சரியாக இருக்கிறோம் என்பதை அடையாளம் காட்டும். வாசித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை என்ன செய்ய அனுப்பாதிரும். ஆமென். நீர் எங்களோடு வருவதுதான் அல்லேலூயா மற்ற ஜனங்களுடைய கண்கள் முன்பதாக ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள், தேவனுடைய சமூகம், அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த விரும்புகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது. ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிப்போமாக. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற கூட்டம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை இதில் நீ தெளிவாய் இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரோடு அதிகமான நெருக்கம் நீ வைக்கும் போது ஆமென் உன்னை நடத்துகிறதை திட்டங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவதென்றால் சில நேரங்களில் நமக்கு ஒரு நெருக்கம் உள்ள ஒரு இடம் போலதான் இருக்கும். ஆமென். நமக்கு ஒரு விடுதலை இல்லாமதான் இருக்கும். ஐயோ இவ்வளவு நெருக்கமா, இவ்வளவு பிரச்சனையா. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல போய் நம்ம எப்படி நம்ம தப்புவிக்க முடியும் என்று நீங்க நினைத்தால் அல்லேலூயா கர்த்தர் அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அதாவது நெருக்கத்தில் என்றால் நெருக்கம் பஸ்துவனுக்கு கண்களுக்கு தென்பட்டாலும் அல்லேலூயா அதற்கு பிறகு ஒரு நன்மையை உனக்கு வைத்திருப்பார். அந்த நன்மையை நீ அடைய வேண்டும் என்றால் ஆமென் இந்த நெருக்கத்தின் வழியாக தான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு அனுகூலமானதையே எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நம்ம சில விசாலமாய் தாராளமாய் என்ற ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கும். ஆமென். நம்ம விரும்புகிற நிலையில் ஆமென் நாம் விரும்புகிற நிலையில் அல்ல தேவன் கொண்டு
வேதம் சொல்ல தொடக்கம் உமக்கு அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. தொடக்கம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் அற்பமாய் தோன்றலாம். ஆமென். கர்த்தர் உனக்கு காட்டுகிற பாதை சற்று கடினமா இருக்கலாம். அல்லேலூயா. கடினமா இருந்தாலும் அந்த பாதையில் நீ கடந்து செல்லும் போது அல்லேலூயா உனக்கு ஒரு மேன்மையான நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கைகள்ல நம்ம மன விருப்பத்தின்படி வாழணும்னு நம்ம நினைப்போம். நம்ம மன விருப்பம் தேவனுடைய நடத்துதலுக்கும் தேவனுடைய எச்சரிப்புக்கும் தேவ வசனத்துக்கு உட்பட்டும் வாழ்வதற்கு எல்லாரும் என்ன செய்வதில் விரும்புவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய நடத்துதலை எதிர்பார்க்கிற ஒரு பொறுமையும் மனநிலையும் அநேக தேவ மக்களுக்குள் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய நடத்துதலை நாம் அறிய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் அடங்கி இருந்து ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்க மனம் இல்லாதவர்களுக்கு, ஜெபிக்க நேரம் ஒதுக்காதவர்களோடு ஆவியானவர் என்ன செய்வது? நடத்த மாட்டார், இடைபட மாட்டார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு உன்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிற நோக்கம். ஆமென். அது வரையிலே உன் மனம் போல நீ வாழ்ந்தாய். அல்லேலூயா. கர்த்தரை ரட்சித்த நேரத்திலிருந்து உன்னை அவர் நடத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆனா அவளை நடத்தினது வனாந்திர வழியாக தங்களை நடத்தினார். சுற்றிலும் எதிர்பார்க்க ஒன்றுமே இல்லைதான். ஆமென். அனுகூலமான நன்மைகள் இல்லை. அல்லேலூயா. மனித உதவிகள் இல்லை, உண்மைதான். ஆனால் அல்லேலூயா மோசேக்கு தெரியும் கர்த்தர் நடத்துகிறார். அவருடைய தேவைகள் மத்தியில் அவருடைய தேவைகளை சந்தித்தார். வானத்தில் மன்னாவால் போஷித்தார். ஆமென். அல்லேலூயா. கன்மலையின் தண்ணீர் அவருடைய தாகத்தை தீர்த்தார். சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆமென். காரணம் கர்த்தர் நடத்துவது. அதான் சொன்னேன் உங்களுக்கு, தேவன் நடத்துகிறது சில நேரம் நமக்கு அவ்வளவா திருப்திகரமா இருக்காது. ஏன்னா நம்ம நினைப்பது தாராளமான ஒரு நிலை. நாம் நினைப்பது ஓஹோன்னு இருக்கணும். நம்ம நினைப்பது தொட்டதெல்லாம் நல்லா நடக்கணும். அல்லேலூயா. நம்ம நினைப்பது பாக்கெட்டு நிறைய என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறது அக்கௌண்ட்ல பெரிய பணம் சேரணும், இந்த எண்ணத்தில் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நினைப்பது அதுல எல்லாம் என்ன அளவு வச்சிருப்பார். ஆமென். நல்லா சொல்லுங்க. உனக்கு சில அளவுல வச்சு உன்னை நடத்தாமல் இருந்திருந்தால் நீ இந்த சிறந்த இந்த இடத்துல வந்திருக்க மாட்டாய். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு உன்னுடையதல்ல கர்த்தருக்கு முக்கியம். நீ தான் கர்த்தருக்கு போய் கையை தட்டி கர்த்தர் மையப்படுத்து. அல்லேலூயா. உன்னுடையதல்ல கர்த்தருக்கு தேவை, நீ தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தேவன் சில சூழ்நிலைகள் நமக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஆமென். நாம தெரிஞ்ச பாருங்க, இங்க ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்து விலகி விட்டான். ஆமென். எதற்காக? அவன் விரும்புகிற நிலையில் வாழ்வதற்கு. கையவே தலையிலே சொல்லு, சத்தத்தவைய தலையிலே சொல்லு. ஹல்லேலூயா. நம்ம நாங்க பார்த்தோம் பாருங்க, யோனா 1வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி யோனா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவே நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுனது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எங்க போய் சொல்லுகிறாரு? சத்தமா சொல்லுங்க. நினிவேக்கு. நினிவேயில போய் என்ன செய்ய சொல்லுகிறாரு? அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி எச்சரிப்பை கொடு. ஆமென். காரணம் என்ன? அல்லேலூயா. அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் என்ன செய்யுது? என்னுடைய சமூகத்துக்கு வந்து எட்டி விட்டது. அல்லேலூயா. அவர்களை அழிக்க நான் விரும்பவில்லை, அவர்களை மனம் திரும்ப வைக்க நான் விரும்புகிறேன். அவர்கள் அழிவதற்கா அல்ல.
அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை, நேரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில எதிரிகளாக நமக்கு எதிராக தீங்கு செய்கிற நபர்கள், நம்ம வேதனைப்படுத்துகிற நபர்கள், நம்ம துக்கப்படுத்துகிற நபர்களை குறித்து நம்ம என்ன நினைப்பேன்னா, முழங்கால் பண்ணிட்டு இவனுக்கு ஜெபம் பண்ண, இவனை கட்ட தீட்டி தள்ளணும் நினைப்போமா இல்லையா? நினைப்போமா? நம்ம மட்டும்தான் நீதிமான், மீதி எல்லாம் பாவிகள் நினைச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவன் என்னை அப்படி பேசி விட்டான், இப்படி செய்து விட்டான், இந்த ராத்திரியே பெரிய ஜெபம். பேசலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு காலையில் எழும்பி மெதுவாக பார்ப்போம், கதவு திறந்து கிடக்காது, மூடி கிடக்காது. அவன் சர்வசாதாரணமாக திறந்து ஜாலியாக போய், சரி நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்யலை, கேட்கல. நம்ம அறிவை பார்த்து அவ்வளோ தூரம் இந்த சுண்டக்காய் தலைக்குள்ளே அவ்வளோ வேலை நடக்குது. காலில் எழும்பி அவன் நல்லா இருந்தோன்னு நமக்கு தோணும், அடா அந்த நேரத்தை நான் ஜெபம் பண்ண ஒன்றுமே நடக்கலையே. தேவன் யாரிடத்தில் என்ன செய்ய, பழி தீர்க்கிற தெய்வம். தேவன் எதை எப்ப செய்யணும் அவர் திட்டம் ஒன்று வைத்திருப்பார். அவனுக்கு சில வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென். சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு நம்ம ஜெபம் பண்ணது நபரு, ஆமென், ஒரு நாள் கர்த்தர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்துட்டு எவ்வளவு நல்லா இருக்கு. கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஐயோ இவனுக்கு நான் ஜெபம் பண்ண, இவன் செத்து போன ஜெபம் பண்ண, ஆனா இன்னும் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனா இருக்கிற நம்ம நினைப்போம். தேவனுடைய திட்டம் வேறு. ஆமென். இது நியாய தீர்ப்பின் காலம் அல்ல. ஹல்லேலூயா. இன்று கிருபையின் காலமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நியாய தீர்ப்பின் காலம், கிருபையின் காலம் முடிந்த பிறகுதான் வரப்போகுது. சொல்ல புரியுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆமென். நியாய தீர்ப்பின் காலம் என்றாலே உடனேயே கர்த்தர் நியாயம் தீர்த்து அவனை தீர்ப்பு வழங்குகிற நேரம். ஆமென். கிருபையின் காலம் என்றால் மன்னிக்கிற காலம். அவனுக்கு நேரத்தை, காலத்தை கொடுக்கிறவர், அவர் திருந்துவதற்குரிய வாய்ப்பை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் தேவன். கையை தலையிலே சொல்லுவோம். அப்ப நாம் இந்த நியாய தீர்ப்பின் நாட்களில் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு செய்ய நாம் ஜெபிக்க கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. கையை தலையிலே சொல்லுவோம். நாள் நம்முடைய எலெக்ஷன் ஒரு ஃபைனல் கவுண்டிங், நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த மனுஷன் வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா அவர் தான் வேணும் நேற்று, ஏன்னா இவர் வேண்டாம் ஆண்டவர், அவர் வேணும் நேற்று. எல்லாம் இதே ஜெபமும் தான். கொஞ்சம் பேர் மட்டும் இந்த ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சித்தத்தின்படி உள்ள நபரை எங்களுக்கு தாரு. ஆமென். எல்லா மக்களையும் அரவணைச்சு போற நபரா இருக்கணும். ஹல்லேலூயா. யாரையும் குறிப்பா தீங்கு நினைக்க கூடாது. ஆமென். எந்த மதமோ எந்த இனமோ, அல்லேலூயா, எல்லாரையும் கொண்டு போல அரவணைக்கிற மனுஷன் வேணும். நம்முடைய கண்கள் பட்டது அப்படி அரவணைக்கிற நபர் இன்னார் தான் என்று நம்ம நினைச்சிட்டான் ஜெபம் பண்ணது. ஆமென். தேவன் பார்த்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த மனுஷனை வச்சு நான் உங்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறேன். கையை கடுக்கத்தில் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சிங்கம் கொடூரமானதுதான். ஆமென். ஆனா சிங்கம் செத்த பிறகு அதிலேயே தேனை கொடுத்தவராக சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. கொடூரமானதுதான், ஆனாலும் கூட அதை மாற்றி அமைக்க தேவனுடைய வல்லமை இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில சில நெருக்கமான தீமையான சூழ்நிலை இருக்கலாம். அதை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்ற வல்லவர். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைய நெருக்கத்துக்குள், போராட்டங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை ஒரு நாள் உனக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவன். Praise the Lord. Hallelujah. யோனாவை பற்றி பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ எங்க போய் பிரசங்கம் பண்ணு, யாருக்கு விரோதமாய், நினிவே மக்களுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு போனார். பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான்.
ஆமென். அப்போ கர்த்தருடைய சமூகம் நினைவைக்கு போகும்போதுதான் இருக்கும் அவனோடு கூட. ஆமென். ஆனா அந்த சமூகத்தினின்று தேவனுடைய சித்தத்தில் இருந்து, அதாவது தேவ சித்தம் தான் கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தத்தில் இருந்து தேவன் அவனுக்கு சொன்ன ஆலோசனை இருந்து அவன் என்ன செய்கிறான்? விலகிறான். அப்போ அந்த இடத்துல விலகிறான் என்றாலே தன் விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிறான். ஆமென். அவன் யாருதான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். யாருதான்? சொல்லு. கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியவன், தேவன் போய் என்று அனுப்புகிற இடத்துக்கு போக வேண்டியவன். ஹல்லேலூயா. அதை தள்ளிவிட்டு அவன் விருப்பத்துக்கு கிளம்புகிறான். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து விலகும்படி தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. இப்போ இவனுடைய விருப்பத்திற்கு புறப்படுகிறான். ஆமென். தேவன் அவருடைய விருப்பத்துக்கு சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா இருந்த போதிலும் கூட, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிய மறுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறும் போது என்ன நடக்கும் என்பதை அவன் நினைச்சவில்லை, யோசிக்கவில்லை. இதாக அநேக விசுவாசிகள் வருகிற பிரச்சனை. நமக்கு என்ன நம்ம விருப்பமெல்லாம் வாழ முடியும்? சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமா? அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி பேசினார் இல்லையா? இருக்கட்டும், என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை இப்படி தான். நம்ம அதை சாதாரணமாக எடுக்கிறோம், ஆனால் அதன் விளைவு வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்போல எந்த காரியத்திலையும் தேவனுடைய நடத்துதலை எதிர்பார்க்கணும். தேவ சித்தத்திற்கு உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். வேத வசனத்தின்படி நான் இருக்கிறேனா? கர்த்தருக்கு போதிக்கிற முறைப்படி நான் வாழ்கிறேனா? அல்லேலூயா. தேவன் விரும்புகிற நிலையில் நான் வாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, இல்லை என் விருப்பத்துக்கு வாழ்கிறேனா? ஆமென். அல்லேலூயா. இங்கு பார்க்கும்போது என்ன நடக்கிறது? அவன் விருப்பத்திற்கு போக புறப்பட்டான். தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் விலகுகிறான் என்றாலே, அல்லேலூயா, அங்கே சுயம் தலை தூக்க ஆரம்பித்து விடுகிறான். ஆமென். அல்லேலூயா. புறப்பட்டு பாருங்கள், வாசிப்போம். அவன் என்ன பண்ணிட்டான்? ஆனால் அவசனம் பாருங்க, அவன் கப்பல் ஏறினான். எங்க போறதுக்கு அல்ல, தேவ சித்தத்தின்படி தேவன் சொன்ன இடத்துக்கு அல்ல. அல்லேலூயா. எங்க போறான்? தன் விருப்பத்திற்கு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். எல்லாரும் நீங்க பாருங்க, அந்த மூன்றுடைய கடைசியில் பார்க்கும்போது தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆனா அடுத்த வசனம், 4ஆம் வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கையை வைத்து சத்தத்தை வைத்து சொல்லுவோம். எங்க காற்றை கட்டளையிட்டார்? எந்த கப்பலுக்கு பாதிப்பு ஏற்படுற அளவில் அவன் விருப்பத்துக்கு போற ரூட். ஏன்னா நாம் தெரிந்து கொள்ளுகிற வழி அல்ல, தேவன் உனக்கு காட்டுகிற வழி தான் உனக்கு தேவை. தேவன் காட்டுகிற பாதையை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் இங்கு நாம் பார்க்கும்போது, அல்லேலூயா, தான் விரும்புகிற பாதையை தெரிந்து கொள்ளுகிறான். கப்பல் ஏறின உடனே கர்த்தர் என்ன செய்தாரா? சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? இது தேவையா? இது தேவையா? தேவையில்லாத ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன், காற்று ஆரம்பிச்சோன்னு அவன் யோசித்திருப்பான், இன்னும் புதுசாக காற்று வருது. இவன் தேவன் அனுப்பினு நினைச்சிருக்க மாட்டான்.
இவன் கடலில் என்ன அடிக்குது? காத்தடி. அநேகோட நிலைமை அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறாய் வாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது பிரச்சனை வந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க? உணர மாட்டாங்க. புரியுதா இல்லையா? நான் கர்த்தர் எனக்கு காட்டின, எனக்கு கர்த்தர் போதித்த அந்த ஒழுங்குக்கு மாறா போனதுனால இந்த பிரச்சனை என்பதை அவங்க என்ன சிந்திக்க மாட்டாங்க. அநேக பிரச்சனைகள் தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் கப்பலே ஏறலாம், ஆனால் மீதி என்ன நடக்குது? கர்த்தர் என்ன செய்தாரா? சமுத்திரம் பெருங்காற்று. அந்த காற்றை பார்த்தா யோசித்திருப்பான். அல்லேலூயா. இது கடல்ல காற்று என்ன செய்யறதா? அடிக்கிறதா? ஆனால் கொஞ்சம் பலமா அடிக்கிறவளோ சமுத்திரம் பிரச்சனையா? இது தேவனுடைய ஆலோசனைக்கு மீறி போனேன்னு நினைக்க மாட்டான் அந்த ஆட்கள். பிரச்சனையா? என்ன சில பிரச்சனை என்ன வருது? சரி பரவாயில்ல, இது சாதா வர்றது தானே என்ன நம்ம நினைச்சிருக்கோம். பாருங்க, தான் சொல்லுவோம். கீழே வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆமென், கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. ஹல்லேலூயா. அப்போதான் சிந்தித்தானா? இதை புரிஞ்சிருந்தா, அதை நினைச்சிருந்தா மாலுமிகிட்ட போய், யோ நான் ஆண்டோர் சொன்ன வழியை விட்டு நான் வந்ததுனால இது கப்பல் எல்லாம் பயங்கர உடைய போகுது, காற்று இவ்வளோ கொடூரமான காற்று, அதுதான் காரணம். ஆனால் தயவுசெய்து என்ன செய்து இறக்கி விட்டு என்ன சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பான் ஒரு வேலை. அல்லேலூயா. ஆனால் நான் நினைக்கிறேன், இவன் அதை பற்றி என்ன செய்யலை, யோசிக்கல. இவனுடைய இருதயத்துக்குள் தேவன் சொன்ன இடத்துக்கு போக முடியாது. தேவன் சொன்னதை நான் என்ன செய்ய முடியாது. என் விருப்பத்தின்படி தான் போகும். அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, அடி மேல் அடி வாங்கினாலும் அங்கே தான் கிடந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு கிடப்பாங்க. பிரச்சனை வருது, தேவ சமூகத்தை விட்டு தேவன் வைத்த ஒழுங்கை விட்டு போனதுனால இந்த பிரச்சனை. அப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அந்த பிரச்சனை நம்ம நீச்சல் அடிப்பாங்க. கடைசியில முடிவு பரிதாபமா மாறிவிடும். வாசிப்பு தொடர்ந்து, அப்பொழுது கப்பல்காரன் பயந்து எல்லாரும் அங்க பூஜை ஆரம்பிச்சுட்டான். அவனவன் தன் தேவனை, ஒரு கூட்டம் முட்டி போடுது, ஒரு கூட்டம் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கி, எல்லாம் அவங்க சாமி அவங்க கும்பிடுறான். அல்லேலூயா. பாருங்க, பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து இப்போ ஏத்தின பொருளை என்ன பண்றாங்க? தூக்கி கடலை வீசணும். இழப்பு. அல்லேலூயா. ஒன்று என்னது? கொந்தளிப்பு. யார் நிமித்தம்? யோனா நிமித்தம். அல்லேலூயா. ஒரே ஒரு நபர் நிமித்தம் கப்பல் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வந்து போச்சு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவன் செய்கிற தவறு உன் குடும்பம் முழுவதும் பெரிய பிரச்சனையா மாறிவிடும். ஆமென். இந்த நினைக்கலாம் யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கவில்லை, எனக்கு மட்டும்தான் தெரியும். வேற சபை விசுவாசிகளும் பார்க்கல, குடும்பத்திலும் பார்க்கல. பரவாயில்ல, என்ன நீ செய்வதை பார்க்கிற தேவன் இருக்கிறார். தேவனை பிரியமில்லாத நீ செய்யும் போது அந்த இடத்தில் தேவ பாதுகாவல் இருக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாவல் விலகும் போது உன் வாழ்க்கையில பிரச்சனையின் மேல் பிரச்சனை வர ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. ரகசியமாய் செய்கிற பாவங்கள் தேவன் துக்கப்படுகிற நிலையில் வழிமாறி போவது. ஹல்லேலூயா. தேவன் காட்டின பாதை, கர்த்தர் போதித்த போதனைக்கு மாறாய் வாழ்வது. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டது. ஆமென். பாருங்க, அதான் சொல்ல, ஒரே மனுஷன் அவன் நிமித்தம் பாருங்க, அவன் போய் கீழே வாசிப்போம். யோனாவோ என்றால் போய் சின்னவாதி எங்க கிடக்கான்? தூங்குறான். மற்றவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. ஹலோ, நிறைய சொல்லுவாங்க, அவன் தானே செய்யுது, அவன் நல்லா தானே இருக்கான். அப்படிதான் இருக்கும் கதை. சிலருடைய வாழ்க்கையில அல்லேலூயா
நிரபராதிகள் போராடிட்டு கிடப்பாங்க, குற்றவாளி நிம்மதியா இருப்பான். இதான் நடந்துட்டு இருக்கு. பிரச்சனை இவனு வேற இருக்காது, அடுத்த கத்தர் வச்சிருக்கிறாரு, அது வேற விஷயம். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் பயந்து கதறும் போது இவன் போய் என்ன செய்துட்டு இருக்கிறான்? நித்திரை. இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இது நம்மளால வர பிரச்சனை தான். இனி நம்ம யாருக்கிட்டே ஒன்றும் என்ன செய்ய பேச முடியாது. பேசாமல் என்ன பண்ணிடுவோம்? படுத்து தூங்கிடுவோம், தூக்கத்திலே உயிர் போட்டு. இவன் நினைப்பு அப்படியாகும். அல்லேலூயா. தேவன் இவனை பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். இவ்வளவு கொந்தளிப்பு, இவ்வளவு காற்று, எல்லாரும் கதறாங்க, அவன் தெய்வத்தை கூப்பிடுறான். மட்டுமல்ல, எல்லாரும் கப்பலில் பொருளெல்லாம் தூக்கி தூக்கி வீசுறாங்க கடலில் வெயிட்டை குறைக்கிறதுக்கு. இவன் மட்டும் பெரிய மண்ணோனி பாம்பு மாதிரி படுத்துட்டு இருக்கான். மண்ணோனி பாம்பு தானே, ஒன்றும் தெரியா பிள்ளை மாதிரி அழகா போய் படுத்து தூங்குறான் பாருங்க. வாசிப்போம். ஐயோ வந்து என்னையா நீ தூங்கிட்டு கிடக்குற, நாங்கள் கிடந்து போராடிட்டு கிடக்கிறோம், நீ உன நிம்மதியாக தூங்குறிய, கொஞ்சம் புத்தி இருக்க உனக்குன்னா கேட்குறான். தேவ சுத்தத்தை விட்டு விலகி போய் தேவனை துக்கப்படுத்துறவன் தூங்குறான். செத்தாலும் பரவாயில்ல, தூங்கிடுவேன். அவன் சொல்கிறான், என்னன்னு சொல்கிறான்? ஐயோ என்னையா செய்கிற நீ? மாலுமி வாரான், அவனிடத்தில் வந்து என்ன செய்கிறான்? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி. அப்போ அவன் சொல்றான், ஐயோ நீயாவது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணையா, ஒருவேளை நம்ம அந்த ஆண்டவர் காப்பாத்தலாம் இல்லையான்னு. இவனுக்கு தெரியும் ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை விட்டு, தேவன் வைத்த ஒழுங்க விட்டு வழிவிலைக்கு போகிற மனுஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. புரியுதா இல்லையா? ஆனால் சொல்லுவாங்க, அவன் மனம் போல எதையாவது ஒன்று செஞ்சு பிரச்சனையை தூக்கி காலை தூக்கி இந்த கல்லை தூக்கி காலில் போட்டுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு, ஐயோ ஏசப்பா வலிக்குது ஏசப்பா. அவன் நீ தானே போட்ட, ஒன்று இந்த கல்லை தூக்க சொன்னாங்களா? ஒழுங்கு அங்கே போய் உட்காரல சொன்னேன். அல்லேலூயா. இதான் பிரச்சனை. அவங்களாகவே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க. பிரச்சனை மாட்டிட்டு அடி வாங்கிட்டு ஏசப்பா ஏசப்பா சோத்திரப்பா அல்லேலியாப்பா. அந்த அல்லேலியாவுக்கும் சோத்திரத்துக்கும் ஒன்றும் விலை போகாதப்போ. அல்லேலூயா. ஏன்? நீ உணர்கிறது வரை கையை வைத்தாலே சொல்லும், நான் தவறிவிட்டேன், நான் வழி விலகி விட்டேன், ஆமென் என்று உணர்கிறது வரையிலே அங்கே ஜெபத்திற்கு வாய்ப்பே இல்லை. ஜெபம் வரவும் செய்யாது, ஜெபம் வராது. நம்மளுக்கு அதை மீறி ஜெபம் பண்ணிடுவாங்க. சரி, கீழே வாசிப்போம். இப்போ அடுத்தது அவனு துணிஞ்சிட்டான். இது என்ன பழைய ஏற்பாட்டின் காலத்தில். இப்போ நீங்கள் துண்டு போட்டுற போகிறீங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில், இப்போ பரிசுத்த ஆவியானுடைய காலம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சிலதற்கு என்ன செய்வாங்க, சீட்டு போட்டு பார்க்கிற ஒரு பழக்கம் இருந்தது. நம்மளும் சில ஆட்கள் எல்லாம் சில சீட்டை குறுக்கி போட்டு என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. அது தேவ சித்தம் அல்ல. தேவப்படாத இது பண்ண உலக மக்கள் செய்வோம், அது வேற விஷயம். அல்லேலூயா. இந்த எலெக்ஷனில் ஏதாவது சில இதில் எலெக்ஷன் நின்றுட்டு 2 பேரும் ஒரே இது எடுப்பாங்க, ஒரே அளவில் என்ன செய்ய எடுப்பாங்க, எண்ணிக்கை வரும். சரி, இவங்க 2 பேரும் என்ன போடுவோம், சீட்டு போடுவோம். அது ஓகே, நடக்கிற விஷயங்கள். தேவனுடைய காரியத்து அது வேறு. சரி, இவங்க என்ன செய்யறாங்க பார்ப்போம், வாசிப்போம். என்று அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார். கையவை தலைவர் சொல்லுவோம். என்ன போட்டாங்க? இப்போ சீட்டு குலுக்கி போட்டு எல்லாரும் கப்பலில் 100 பேர் தான், 100 பேர் எழுதியாச்சு. எழுதி எல்லாம் குலுக்கி சீட்டு போட்டாச்சு. போட்டுட்டு எப்பா யாராவது ஒரு குழந்தையா இருக்கும், இது இடமா நேட்டு எடுத்தாச்சு. திறந்து பார்த்தா யாருக்கு பேர்? யோனாம் பேர். யாருக்கு பேர்? நேர சீட்டோடு வந்தாங்க கீழே. தம்பி, நம்ம என்ன பிடிச்சிருந்தாலும் இடி கொடுத்து
செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அறியாப்பிள்ள மாதிரி படுது எடுற உலக்க நேட்டு வச்சு சாத்தி இருக்கும். ஆனால் அவங்க அது செய்யலை. அல்லேலூயா. நாட்கள் அப்படியே ஏதாவது ஒரு தீங்கு செய்துட்டு யாராவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணி அதன் மூலம் பிரச்சனை போராட்டம் வந்துன்னா விடுவாங்களா? அவனை வச்சு மாறி மாறி வாடகைக்கே கை வாங்கி அடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இங்கே வந்து கேட்குற பாருங்க, ஸ்தோத்திரம். யோனாவின் பேரில் சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவனை நோக்கி இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்லணும். ஆமா, சீட்டு விழுந்து இல்லையா, இந்த பிரச்சனை யார் மூலம் வந்து நீ எங்களுக்கு சொல்லு. அப்படின்னா அவனை எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. அடுத்தது, உன் வேலை என்ன, எங்கேருந்து வர, கேட்டதுக்கு மேலே கொஸ்டின் மேலே கொஸ்டின் அடிக்கிட்டாங்க. கேள்விக்கு மேலே கேள்வி அடிக்கிட்டு போகிறாங்க. இனி எல்லாத்தையும் பதில் கொஞ்சம் சொல்லணும். பார்த்தா இனி நம்ம இவங்க இனிப்பா எங்கேருந்து தப்பிச்சிடலான்னு ஓடுறோம், ஆண்டு கையில் தப்பிச்சிடலான்னு ஓடுறோம். இங்கே வந்து இவங்க கையில் கர்த்தர் மாட்ட வச்சுட்டாரு. பேசலாம். அல்லேலூயா. இனிப்போ இதுக்கு உண்மையை கண்டது சொல்லிதான் ஆகணும். வாசிப்போங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், உண்மையை சொல்லிட்டான். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும்? இல்லை எனக்கு தெரியும் தான் அப்பா வைங்க சொல்லிடுவோம். நான் ஆண்டோட பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா சொன்னால் வம்பு வந்துருமோன்னு பிரச்சனை, அது வேற. அல்லேலூயா. நான் யாரிடத்து பயபக்தி உள்ளவன்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாருக்கும் உண்டாகின. அல்லேலூயா. பரலோக தேவனை கர்த்தர் பயபக்தி உள்ளவன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறேன். அப்ப அதனால்தான் இந்த பிரச்சனை. கர்த்தருடைய சமூகம், என் தேவன் எனக்கு போக சொன்ன இடத்தை விட்டு என் மன விருப்பத்தின்படிதான் புறப்பட்டதனால் இந்த பிரச்சனை வந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பாருங்கள், நம் தேவன் நமக்கு காட்டுகிற பாதை தான் நம்முடைய வாழ்க்கை. அதற்கு மாறாக நீ என்ன முயற்சித்தாலும், அல்லேலூயா, அது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தாருக்கு அது ஆபத்தாய் மாறிவிடும். ஆபீஸ்ல வேலை செய்யலாம், நீ ஒரு ஆள் தான் செய்த தவறா இருக்கும் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் பிரச்சனை வந்துடும். நீ ஒரு தவறு செய்தால் உன்னோடு நிற்பதல்ல, அதன் விளைவு உன்னை சார்ந்த எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும். தேவனுடைய பிள்ளை கவனமா இருக்கணும். குடும்பத்தில் நீ செய்த சில பிரச்சனையினால, சில கீழ்ப்படியாமையினால, கர்த்தர் துக்கப்படத்துக்கு தக்க நிலை நீ நடந்து கொண்டதனால், அல்லேலூயா, உன் குடும்பத்தார் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளையை நீ உணர வேண்டியது அவசியமா இருக்கிறது. உன் சுய விருப்பத்தின்படி உன் ஆசையை நிறைவேற்ற, உன் சிந்தனையின்படி நீ ஏதோ ஆர்வ கோளாறுல ஏதோ ஒன்று செய்து விடுவாய். ஆனா அதனால் வருகிற விளைவு குடும்பத்தாருக்கு பிரச்சனை. அல்லேலூயா. சபையாருக்கு பிரச்சனை. ஆமென். நீ வேலை செய்ற அலுவலகத்தில் பிரச்சனை. ஆமென். உன் பயணம் எப்படி, உன் வாழ்க்கை எப்படி, தேவன் சொல்லுகிற ஒழுங்குக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன உள்ளவன்? பயபக்தி உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்போ அவங்க நினைப்பாங்க, தேவனிடத்தில் பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிற கப்பல்ல இதெல்லாம் நடக்குவான். சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போனான். அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவன் தான். அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம எல்லா பொருளும் தூக்கி எங்க வீசணும்? கடல்ல வீசிட்டோம். இந்த இழப்புக்கெல்லாம் காரணம் யாருதான்? இவன். ஒரே ஒருதன் நிமித்தம் எல்லாருடைய பொருட்களும் இழந்துட்டாங்க. இப்ப ஜீவனுக்கும் பயம் இருக்கு பாருங்க. தேவன் உனக்கு விதித்த வழியை விட்டு, ஆமென், வலப்புறமோ இடப்புறமோ சாயாத. தேவன் உனக்கு எந்த பாதையை காட்டுகிறாரோ,
உன்னோடு என்ன பேசுகிறாரோ ஆமென், அந்த பாதையில் கடந்து செல்ல நீ பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்ன பாருங்க, சகோதர விலைக்கு நான் ஓடி போகிறேன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட துரோகம் பண்ணின? இதை செய்ததனால வந்த இழப்புகள், இந்த நஷ்டம், இந்த மரண வலி உண்டான அல்லவா சொல்லிட்டு அடுத்தது ஆண்டவரோட மாட்ட கையை தலையில சொல்ற, அவன் ராங் ரூட்ல போனாலும் அதற்கு ஒரு முடிவு கொண்டு நான் விடவே மாட்டேன். கையை தட்டி கத்தர மயமப்படுது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆமென், தேவ சித்தத்தை விட்டு நீ வழிவிலகி எங்க போனாலும் ஹல்லேலூயா அங்கே உன்னை கர்த்தருடைய சித்தத்துக்கு கொண்டு வருகிறது வரை உன்னை விடவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. எங்கு ஓடினாலும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென், ஆமென். தேவன் உனக்கு வைத்த வழி, ஸ்தோத்திரம். தேவன் உனக்கு வைத்த ஸ்தானம், ஆமென். தேவன் உன்னை வைத்த இடம், ஆமென். உனக்கு தேவன் ஒப்புவித்த வேலை, ஹல்லேலூயா. அதிலிருந்து உன் விருப்பத்தின்படி ஓடும் போது, ஆமென், அதுல பல இழப்புகளை சந்திக்க வேண்டியவர் மட்டுமல்ல, தேவன் தம்முடைய சித்தத்தை கொண்டு நிறுத்துகிற வரையில விட மாட்டார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு வாசிப்போம். பின்னர் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியினால் அவனை நோக்கி என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இவன் தேவனிடத்தில் என்ன உள்ளவன்? பயபக்தி உள்ளவன். இனிப்ப இவன் சொல்றதான் நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டிய இருக்கு. ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னா, அதற்கு அவன் என்னை எடுத்து தூக்கி எங்க போட்டுருங்க? சமுத்திரத்தில் போட்டுருங்க. எங்க போட சொன்னா? யார தூக்கி? அவனை தூக்கி போட சொல்றான். ஆமென், ஆமென். இப்ப அவனு வேற வழி இல்லை. நான் ஒரு தரம் செத்தாதான் அல்லேலூயா கப்பல் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வகையில் சிந்தித்து அவன் நினைச்சிருக்கிறான், செத்தாலும் பரவாயில்லை, எங்க போகக்கூடாது, நினைவை போகக்கூடாது. கடல்ல தூக்கி போட்டு சாகணும்னா செத்துடுறேன், ஆனா எங்க போக மாட்டேன், தேவன் சொன்ன இடத்துக்கு போக மாட்டேன். நிறைய பேர் இப்படிதான் ஆட்டி வாங்கி எலும்பெல்லாம் உடைஞ்சி மூஞ்செல்லாம் வீங்கி எல்லா நிலை இருந்தாலும் வசனம் கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு கொடுத்தா கூட அப்பவும் முறுக்கிட்டு இருப்பாங்க, திருந்த மாட்டாங்க. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ளணும். நீ நினைப்ப நான் எவ்வளோ பிரச்சனைப்பட்டு இருக்கிறேன், திரும்பவும் பாஸ்டர் என்ன செய்கிறாரு, வசனத்தை வச்சே இடின்னு இடிக்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், ஸ்தோத்திரம், ஆண்டவர் விட்டே நான் வந்துட்டேன், ஸ்தோத்திரம், இனி நான் என்னாலும் அங்கே போக மாட்டேன், எங்கே போனாலும் பரவாயில்ல, செத்தால். அநேகர் இப்படி தான் என்ன பேசுகிறான், சரி பாஸ்டரா அவருக்கு வச்சிருக்கிறோம் தான், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன பேசுகிறாரா, இங்கேயோ ஒன்று ஒன்றா வீடு கலருது, எல்லாம் நெட்டும் போட்டாலும் கலந்து நிற்கும், அப்பவும் விடுறதில்லை. பாஸ்டர் திரும்பவும் பேசுகிறாரா, விடாத, ஒன்றும் செய்ய முடியாது, நீ தான் கிளியராக. அல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, தூக்கி என்ன செய்யுங்க, சமுத்திரத்தில் போட்டுருங்க, அப்போ சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். அல்லேலூயா. இப்போ உங்க தீர்வுக்கு காரணம் நான் தான். ஆமென். என்ன தூக்கி என்ன செய்யுங்க, போட்டுருங்க. அப்போ அவங்க பார்த்தா நம்ம போய் இவனை ஏன் கொலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன செய்தாங்க, கரை சேர்க்கும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள். சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியினால் கூடாமல் போயிட்டு. இவங்க என்ன நினைக்கிறான், சரி இவனை நம்ம சாகடிக்கூட எப்படியா கரையில் கொண்டு சேர்த்துரும். அந்த கப்பல் என்ன செய்றாங்க, வேகமாக இது பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, இவனை சமுத்திரத்துக்குள்ள வச்சுதான் இவனை பாடம் கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. எங்க வச்சுதான் பாடம்,
சமுத்திரத்து கடலுக்கு உள்ள வச்சு அவனை பாடகத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் பார்த்தார் இவனை கரவை சேரக்கூடாது. ஆமென் ஆமென். பலமாய் காட்ட அனுப்பினார். பாருங்க, அந்த டைம்லாம் இப்போ உள்ளவன் மிஷின் அல்ல. ஸ்தோத்திரம். என்ன என்ன கப்பல் கரைக்கு போகிற என்னதான் பாய் போட்டிருப்பாங்க. பாய்மர கப்பலாக பாய்மர கப்பல் காற்றடிக்கிற திசைக்கு நிறைய தான் போகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் இவங்க போகிறது போக வேண்டிய ஒரு இடமா இருக்கும், போகிற ஒரு இடமா இருக்கும். அது சில துடுப்புகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த மனுஷனுடைய ஜீவனத்தை எங்களை அழித்து போடாதையும் குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று பாருங்க. அவனுக்கு தெரியுது. யாரு தெரியுது சொல்லுங்க? கப்பல்ல இருக்கிறவனு தெரியுது. யார் புரியல? இவன் புரியல. தூக்கி போட நினைக்கிறான். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறீர் சொல்லிட்டு யோனாவை எடுத்து சமுத்திரம் தூக்கி போட்டப்போ எங்க போட்டாங்க? சொல்லு, வாய திறந்து. அல்லேலூயா. எங்க போட்டாங்க? தூக்கி போட்டாங்க. அவ்வளவுதான். என்னாச்சு? சமுத்திரம் மும்முரத்தை அமர்ந்தது. அல்லேலூயா. பாத்தீங்களா? அவ்வளவு இந்த ஒருதனை தூக்கி போடுறது வரையிலே ஆமென் கப்பலை விடல. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில சில கீழ்ப்படியாமல் சுபாவம் யோனாவை போல. ஆமென் ஆமென். யோனா கீழ்ப்படியாதவனாய் கப்பலுக்குள்ள இருந்தது போல இருந்ததுனால் கப்பலில் இருக்கிற எல்லாரும் பிரச்சனை வந்தது. ஹல்லேலூயா. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில கீழ்ப்படியாமல் சுபாவங்கள் ஆமென் யோனாவை போல சில எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கும் என்றால் ஹல்லேலூயா அது உன்னை விட்டு தூக்கி வெளியே போடுறது வர. ஆமென். கொந்தளிப்பு என்ன செய்யாது? உன் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். ஆமென் ஆமென். உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். ஹல்லேலூயா. கொந்தளிப்புகள் ஏன் உன் வாழ்க்கையில் அடிக்கிறது? ஹல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் கொந்தளிப்பு? உன் குடும்பத்தில் ஏன் கொந்தளிப்பு? ஹல்லேலூயா. அந்த யோனா யார் என்பதை நீ தேட வேண்டிய அவசியமா இருக்கிறது. கீழ்ப்படியாத யோனா யார்? கீழ்ப்படியாவின் குணம் எது? அதை தேடி கண்டுபிடித்து தூக்கி போட்ட பிறகுதான் கொந்தளிப்பு என்ன செய்யும்? முடிஞ்சு போச்சா கதை? முடிஞ்சா போலாமா? யோனாக்கு கதை முடிஞ்சு அப்படித்தானே? இல்லையா? பாப்போம். சரி, யோனாவை விளங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தம் கரங்களை தேடி கத்தர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன். ஹல்லேலூயா. சரி, கீழ்பட தோலை செத்து போட்டு ஆண்டு விட்டுருக்கலாமா இல்லையா? ஏன் விடல? ஹல்லேலூயா. அவனை திருத்தி கொண்டு வரதுக்கு நான் தேவனை அனுமதிக்கிறேன். எங்க கட்ட போக சொன்னாரோ அங்க கொண்டு நடத்துறதுக்கு தான் தேவன் இவ்வளவு திட்டங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. அவனை கப்பலேற வச்சு சோதரா தொடக்கத்தில் வழி மாறி போகும்போது ஒரு தட்டு தட்டி இருக்கலாம். ஆமென். அப்போ தட்டி இருந்தாலும் அவனுக்கு புத்தி வராது. ஆமென். சில சாதாரண சூழ்நிலையிலாம் புத்தி மதி சொன்னா எச்சரிப்பு கொடுத்து திருந்த மாட்டாங்க. அல்லேலூயா. எங்க போனோம்? நடுக்கடலுக்கு போனோம். ஆமென். அல்லேலூயா. நடுக்கடலில் போய் என்ன ஆகணும்? தூக்கி கடல்ல போடணும். ஆமென். போட்டாங்க. கடலுக்குள்ள யார் ரெடியா இருக்கணும்? மீனை ரெடியா வச்சிருப்பாரு கர்த்தர். இவன் நினைச்சான் தூக்கி போட்டோன்னு படம் முடிஞ்சு நட்டு. நான் நினைக்கிறேன் இவன் சேர்ந்து தண்ணி குடிச்சிருப்பான். சீக்கிரம் ஜாவுக்கு கர்த்தர் என்ன பார்த்தாரு? இவனை விடக்கூடாது. என்ன தாயத்தைப்படுத்தி வச்சிருந்தாரு? சுத்தமா சொல்லு. பெரிய மீன் அவனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அறை வீடு ஆயத்தப்படுத்தினவன்.
அல்லேலூயா. வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலே இரவு பகல் 3 நாள் எங்க இருந்தான்? எவ்வளவு நல்லா இருக்குமோ, ஏசி ரூமா இருக்குமோ, சத்தமா சொல்லுங்க. அது ஏற்கனவே நிறைய சாப்பிட்டு உள்ள என்ன கிடக்கு, சாணி மாதிரி கிடக்கு. அல்லேலூயா. இதுக்கிடையில் யார் மாட்டுறான்? இவன் மாட்டுறான். சோதரம் கர்த்தர் சொன்னார் பாருங்க, கட்டளை இட்டார். அல்லேலூயா. மீனுக்கு கட்டளை இட்ட மட்டுமல்ல, அந்த மீனுடைய குடலுக்கும் கட்டளை இட்டார். சோதரம் குடலே இவன் என்ன பண்ணிடாத, ஜீரணம் பண்ணிட, பத்திரமா பார்த்துக்காரு. தேவன் சொன்னா காற்று கீழ்ப்படியுது, கடல் கீழ்ப்படியுது. அல்லேலூயா. மீன் கீழ்ப்படியுது, மீனுக்கு வயிற்றுக்குள்ள ஜீரண பகுதி கீழ்ப்படியுது. ஆனா மனுஷன் தான் கீழ்ப்படிய மாட்டான். கழுதை கீழ்ப்படியுது, சேவல் கோழி கீழ்ப்படியுது, காற்று கீழ்ப்படியுது, இயற்கையெல்லாம் கீழ்ப்படியுது. அல்லேலூயா. ஆனா விசேஷித்தவனாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தான் கீழ்ப்படுகிறது. பாத்தீங்களா எவ்வளவு ஆச்சரியப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. காற்றுக்கு கட்டளையிட்டா காற்று அடிக்குது, கடல் சேதம் வர்ற, கப்பல் சேதம் வர்ற மாதிரி அடிக்குது. அல்லேலூயா. எல்லாம் கீழ்ப்படியுது. ஆனா யாரு தான் கீழ்ப்படியல? மனுஷன் கீழ்ப்படியல. இதுதான் மனுஷன்கிட்ட இருக்கிற பெரிய ஆபத்து. தேவனுடைய சிருஷ்டி எல்லாம் கீழ்ப்படியும். ஆமென். மனிதன் தான் கீழ்ப்படிவதில்லை. மனிதனை கீழ்ப்படிவதற்கு, கீழ்ப்படிய பண்ணுவதற்கு அல்லேலூயா கர்த்தர் இயற்கையை பயன்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் மனிதனை கீழ்ப்படிய பண்ணுவதற்காக ஆமென் பல ஜீவன்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்கள், மீன் வயிற்றில் 3 நாட்கள் இரவும் பகலும் என்ன செய்யல இருந்தான். வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனாதான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தாங்க முடியல. அல்லேலூயா. எங்கேருந்து இவன் ஜெபம் பண்ணியிருக்கணும்? முதல்ல அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. எங்க போய் ஜெபம் பண்ணியிருக்கணும்? சொல்லு, வாய தர சொல்லு. வீட்டுக்குள்ளையா? என்ன கப்பலில் ஜெபம் பண்ணியிருக்கணும். இப்ப எங்க போய் ஜெபம் பண்றான்? பாவ அறிக்கை கப்பல்ல இருந்து அவன் பண்ணி இருந்தா ஒழுங்க போய் சேர்ந்துருப்பான். அல்லேலூயா. இவன் மனம் திரும்புதல் எங்க ஏற்படுது? மீனின் வயிற்றுக்குள்ள தான் ஏற்படுது. அது வர அவன் இறுதி என்னவா இருக்கு? கடினப்பட்டிருப்பாரு. நிறைய பேருக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. சில சாதாரண நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியில் ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க, தன் குறைகளை உணரவே மாட்டான். தாங்க முடியாத சூழ்நிலையில தான் உணர்வான். கர்த்தர் இவனுக்கு தவறை உணர்வதற்காகவே ஒரு மீனுக்கு வயரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கரெக்டா? அங்க போய் அவனால் என்ன செய்ய முடியும்? தாங்க முடியல. என்ன நல்ல காத்து, ஏர் கண்டிஷன் காத்து வருமா? சொல்லு. ஏன்னா கடல் பீச்சில் போய் உட்கார்ந்த மாதிரி சல 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 சல. அல்லேலூயா. என்ன ஸ்மெல்லு? சத்தமா சொல்லு. என்ன யார் ஸ்மெல்லு? மீனுக்கு வயிற்றில் உள்ள அழுகுன நாத்தம் தான். இந்த நாத்தத்தில் மாட்டணும்னா புரியுது, நம்ம சாக மாட்டோம் போட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம சாக மாட்டோம் போட்டிருக்கு. இந்த ஆண்டவர் பயங்கரமான வேலை செய்கிறாரு. இவ்வளவு தீர்க்கதரிசியாக இருந்தும் கூட தேவனுடைய மகத்துவத்தை இவனால் என்ன புரிந்து கொள்ள முடியல. நம்ம சாவோன்னு நினைச்சல கடலில் தூக்கி போட சொன்னேன். அங்கேயே ஒரு மீனை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. மீன் முழுங்குன்னு அப்படியே நம்ம செத்துருன்னு நினச்சா நம்ம இப்போ வயிற்றுக்குள்ளே மாட்டிட்டு மீனுக்கு அடுத்த இறை சாப்பிட முடியாமல் அது நின்றுட்டுருக்கு. மீன் இப்போ அதுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னா இவன் வெளியே போகணும். கப்பல் நல்லபடியாக போய் சேரணும்னா இவனை வெளியே தள்ளணும். மீன் நிம்மதியாக வாழணும்னா இவனை வெளியே தள்ளணும். எவ்வளோ பிரச்சனை கொண்டு மாற்றான் பாரு. ஒரே ஒரு நிமித்தம் எவ்வளோ பிரச்சனை. கப்பலில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை, கப்பலுக்கு பிரச்சனை, அடுத்தது மீனுக்கு பிரச்சனை. ஒரு தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி ஓடும்பா நண்பா. அல்லேலூயா. பிரச்சனை ஏன் தலைக்கு மேலே வருது தெரியுமா? ஆமென். தேவன் உனக்கு வைத்த வழியை விட்டு ஓடுவதற்கு காரணம். அல்லேலூயா.
யாரை கொண்டு என்ன செய்யணும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கப்பல்ல இருந்தவங்க கப்பல்ல இருந்தவங்களுக்கு நிம்மதி இல்லை. அவனை தூக்கி போட்ட உடனே அங்க அமைதியாச்சு. இப்போ மீனுக்கு நிம்மதி இல்லை. இது எத்தனை நாளை கொண்டு நடக்குது? 3 நாள் ஒன்றும் சாப்பிடல. நிறைய சொல்லுவாங்களா, நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சாப்பிட்டதெல்லாம் எப்படி இருக்கு? தும்முன்னு இருக்கு. தும்முன்னு இருக்கும். இனி இதுக்கு என்ன செய்யறது? ஜென்ரேட்டர் தான் ரெடி பண்ணணும். ஹல்லேலூயா. சரி பாப்போம், வாசிப்போம். தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அங்க இருந்து கூப்பிட நெருக்கத்தை கூப்பிட்டான். எவ்வளவு பெரிய பக்திமான் போல பேசுறான் பாருங்க. அல்லேலூயா. நெருக்கத்தை கூப்பிட்டேன். அழுனார், கூப்பிட்டேன், கேட்டீர், தள்ளிவிட்டீர், அப்ப இவன் பெரிய ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார், இவன் ரொம்ப ஜெபம் பண்றான், இப்பதான் குற்றத்தை உணர்றான். வாசிப்பு 10ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரைகளை கைக்கிட்டு. கையை தட்டி கர்த்தர் மையப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, இவனுடைய ஜெபம் மனம் திரும்புதல் சரியாக இருந்ததுனால ஹல்லேலூயா கர்த்தர் எது கட்டளையிடும்? மீன் கட்டளையிடும். நேரே போவோம் தள்ளு வெளியே. பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான கதை. அது எங்க ஒன்று கக்குச்சா? நினிவேல ஒன்று கக்குச்சு. எங்க ஒன்று கக்குச்சு? நினிவேல வாமன் பண்ணிடுச்சு. இவன் எங்க போனோமோ அங்க கொண்டு தள்ளிடுச்சு. அதான் சொல்லப்பட்ட ஹல்லேலூயா. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்குச்சு. ஓகே, அடுத்த வசனம் 3:1. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா. பாருங்க, அதாவது இவன் போனது தர்சீசுக்கு. தேவன் அங்க இவ்வளவு தூரம் கலக்கத்தை கட்டளையிட்டு அல்லேலூயா மீனுக்கு வயிற்றுக்குள்ள வச்சு எங்க கொண்டு நினிவே கடற்கரையில் கொண்டு கட்டி. இவன் அங்கேருந்து கண்ணை திறந்து பார்க்குறான். எந்த இடம் ஒன்றும் புரியல. அங்கே இப்போ நம்ம இது மாதிரி பஸ்ஸாக விட்டுருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணை திறந்து பார்த்து விசாரிச்சிருவேன் எந்த இடம்னு. இது நினிவே கடற்கரை. அப்போ தான் யோசித்தான், தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம போனால் தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட்டவே மாட்டார். புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலையாக்குது. அல்லேலூயா. நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை நினிவேக்கு விரோதமாக என்ன செய்? பிரசங்கம் பண்ணுவோம். நான் முதல்ல சொன்னதான் திரும்ப சொல்லணும். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின் படியே, என்னது? யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின் படியே அங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அங்க நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்திருந்தால் இந்த நிலை உனக்கு உண்டாகுமா? உண்டாகாது. இப்போ கீழ்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகாபெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து பண்ணி 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே என்ன செய்யப்படும்? கவிழ்க்கப்பட்டு போக எச்சரித்தான். அல்லேலூயா. சொல்லுவோம். எச்சரித்த உடன் பாருங்க என்ன நடக்கிறது. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். முதல்ல என்ன சொன்னாரு? இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்தில் எட்டினது. நான் தேசத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். அழிக்காம இருக்கிற நீ என்ன செய்? எச்சரிப்பு. அதை செய்யல. ஹல்லேலூயா. எச்சரிப்பதற்காகவே தேவன் அவனை இப்படி எல்லாம் சூழ்நிலை வழியை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எச்சரித்த உடனே
அந்த நினைவையில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்தாங்க? விசுவாசித்தாங்க. உபவாசம் பண்ணி, ஆமா, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டெடுத்துக் கொண்டார்கள். இந்த செய்தி நினைவையின் ராஜா கேட்டின போது அவன் தான் சிங்காசனத்தில் இறங்கினான். அல்லேலூயா. தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி அவனும் சாம்பல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. பாருங்கள், பிரைஸ் தி லார்ட். 10 வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்கள் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டதை செய்யாதிருந்தார். ஒரு பட்டணத்தை பாதுகாக்க ஒரு மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்த ஒரே மனுஷனுடைய பிரசங்கத்தின் மூலமாய் அவன் பட்டணம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதற்கு முக்கியமான அறிந்து கொள்வது என்னவென்றால், நாம் குடியிருக்கிற இடங்கள், நம்முடைய குடும்பங்கள், நாம் இருக்கிற பட்டணம், அல்லேலூயா, நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் நினைப்போம் யோனா நினைச்சது போல, அல்லேலூயா, நம்ம சொன்னா கேட்காம போறான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம சொன்னா கேட்க போறாங்க, அவங்க எல்லாம் அழிஞ்சு போட்டு. யோனா அப்படியே நினைச்சான். பரவுள்ள வசனங்களை படிச்சா தெரியும். அல்லேலூயா. ஆனா தேவன் அவர்களுக்கு அன்பு வைத்திருந்தார். மனம் திரும்புவதற்குரிய இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், குடியிருக்கிற இடங்கள் ஒருவேளை சீர்கேடான இடமா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீ எச்சரிப்பை கொடுப்பதற்காய் கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிற ஒரு யோனா என்பதை மறந்து விடாது. பார்க்கிற ஜனங்களை இயேசு நன்மை அறிவி, மனம் திரும்பு என்று சொல்லு. உங்களுக்கா சிறுமையில் இயேசு மரித்தார். நீ மனம் திரும்பினாய், உன் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார், உனக்கு ஆயத்தமான ராஜ்யத்தில் சுதந்தரிப்பாய் என்று சொல்லி மனம் திரும்புவதற்குரிய சுவிசேஷத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை அறிவிக்கும் போது நினைவே மக்கள் மனம் திரும்பினது போல உங்கள் மூலம் சிலரையாக கத்திருச்சு. பெரியவங்க சில ராஜாவே கீழே இறங்கிட்டான் இல்லையா? நம்ம பார்க்கிற ஆட்களை பெரிய ஆளா? அல்லேலூயா. அவன் பணக்காரனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனை அழிந்து போக வைக்கவில்லை, அவனை ரட்சிக்கும்படியாக அவன் வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் அந்த இடத்தில் வைத்திருப்பதன் நோக்கமே அவனை ரட்சிக்க. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அழிவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு பார்க்காததுமாறு இருக்காதே, அவளை எச்சரிப்பை கொடு. மனம் திரும்புங்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த உலக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த அழிவில் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவரே சகல மனிதனுக்காக ஜீவனை விட்ட தேவன். இயேசு சிந்தின ரத்தம் ஒன்று மட்டுமே மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள ரத்தம். இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்காய் தேவன் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த நாளில் முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, நம்மை சுற்றி அநேக ஜனங்கள் அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இவர்களை பாதுகாக்க உள்ள செய்தியை கொடுப்பதற்கு உன்னை வைத்திருக்கிறார். கண்டு காணாமல் நீ ஒருவேளை இருப்பாய் என்றால், அல்லேலூயா, நாளை கர்த்தர் கேட்பார். ஆமென். அல்லேலூயா. நான் அந்த பட்டணத்தில் வைத்தது, அந்த தெருவில் வைத்தது, இந்த குடும்பத்தில் வைத்தது, ஆமென், உன் மூலமாய் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு வைத்திருக்கிறார். நீயோ என்னை குறித்து அவர்களுக்கு சொல்லவில்லை. நேயத்திற்கு நாளில் அப்படி ஒரு குற்றம் உண்மையில் சோறாமல் இருக்க வேண்டும் என்று செய்ய வேண்டிய செய்ய வேண்டும். தேவ சித்தத்துக்கு மாறாய் போனவனை கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் எங்கே என்றால் தேவ சித்தத்தில் தான் இருக்கிறார். கர்த்தர் போக சொன்ன இடத்தை விட்டு வழி மாறி போனதுனால் பல பிரச்சனை. அல்லேலூயா. ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம் வருகிறது என்றால் தேவ சமூகத்தில் அமர்ந்து எனக்குள் இருக்கிற யோனாவின் குணம் என்ன, என் குடும்பத்துக்குள் செயல்படுகிற யோனாவின் குணங்கள் என்ன, இதனை அடையாளம் கண்டு கொண்டு ஹல்லேலூயா வெளியே தள்ள வேண்டியதான குணத்தை வெளியே தள்ளிவிட்டால்
சமுத்திரத்தில் எப்படி அமைதி உண்டானதோ ஆமென், அதுபோல குடும்பத்தில் அமைதியை கட்டளை கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிவிட்டு செபிப்போம். எல்லாரும் செபிப்போம். தெய்வ சம்மதம் அர்ப்பணிப்போம். நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். கடைசியாக யோனா உணர்ந்தான். ஆமென். தேவனை நோக்கி மனம் திரும்பி விண்ணப்பம் பண்ணினான். ஒரு குடும்பத்தில் வாழ்க்கையில் சில கொந்தளிப்புகளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்று நீ மனம் திரும்ப வேண்டிய நேரமாய் இருக்கிறது. இன்று நீ மனம் திரும்பி உன் குறைகளை அறிக்கையிடுவா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய கொந்தளிப்பை அவர் அகற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துவோம். தர்மையான நாளில் உம்முடைய சமூகத்திலே கடந்து வர உம்மை நாங்கள் ஆராதிக்க கடைசியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. யோனா தேவ சமூகத்திலிருந்து விலகி ஆமென் தர்சீசுக்கு சென்றதனால் அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட பயணித்த கப்பல் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் பிரச்சனை வந்தது. ஆம் ஆண்டவரே, ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தேவனுடைய வழியை விட்டு விலகும் போது அதனால் உண்டாகிற பிரச்சனை தாக்கம் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் வரும் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு மனம் திரும்பி தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்த போது ஆமென் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மனம் திரும்பினார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேவனுக்கு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை அறியாதபடி ஆமென் எங்கள் மனம் போல நாங்கள் வாழ்ந்து விடாதபடி ஆமென் ஜீவத்தை காத்துக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வார்த்தையை கேட்கிற யாருடைய வாழ்க்கையில் ஆகிலும் ஏதாயிலும் நிலையில் கர்த்தர் வைத்த பாதை, தேவன் சொன்ன வழி ஆமென் தேவன் காட்டின வழி விட்டு தன் மன விருப்பத்தின்படி வாழ்ந்ததால் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையோடு போராட்டத்தோடு யாராவது வந்திருந்தால் ஆமென் கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் யோனா மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கையிட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் மீனுக்கு நீர் கட்டளையிட்டீர். ஹல்லேலூயா. அந்த விடுதலை பெற்றால் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபோல இந்த நாட்களில் ஹல்லேலூயா மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் பெரிய கர்த்தர் செய்ய துதிகரமை மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே.